மாற்றம் என்றும் சீமானால் இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள். செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனி மனிதனால் தமிழ்நாட்டில் மாபெரும் மாற்றங்கள் எல்லாம் 2009 2024 வரை குறிப்பாக அரசியலில் நடந்து வருகின்றது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் அரசியலில் காசு பணம் படைத்தவர்கள் நிற்கலாம் அல்லது அரசியலின் வாரிசுகள் நிற்கலாம். இப்படி ஒரு கால சூழ்நிலை சீமான் வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்தது என்பதை அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சீமான் வருகைக்கு பிறகு சாமானியன் கூட அரசியல் கட்சியில் மிகப்பெரிய ஒரு வேட்பாளர் பதவிகளுக்காக நிற்கலாம் என்ற ஒரு பெரிய உண்மையை செந்தமிழன் சீமான் வருகைக்கு பிறகு இங்கே உறுதி செய்யப்படுகின்றது. சீமான் வருகைக்கு முன்பு இதுவெல்லாம் சாமானிய மக்களுக்கு எட்டா கனியாகவே இருந்தது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். இதுவெல்லாம் சாதாரணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று பொது உடைமையாக அரசியலை மாற்றியவர் செந்தமிழன் சீமான் தான். அரசியல் என்பது அனைவருக்கும் பொதுவானது. அரசியல் என்பது பிறக்கும் குழந்தையிலிருந்து இறக்கும் முதியவர் வரை எல்லாவற்றிலும் இருக்கின்றது. உலகில் இருக்கக்கூடிய அறிவியலை இயக்குவது ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய அரசியல் என்ற பெரும் தத்துவத்தை மேடைதோறும் முழங்கினார் செந்தமிழன் சீமான். இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது சீமான் என்ற தலைமகன் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வந்த பிறகு பல மாற்றங்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நிகழ்ந்துதான் இருக்கின்றது. எனவே சீமான் மட்டும்தான் மாற்றம் என்றாலே செந்தமிழன் சீமான் என்றுதான் அனைவராலும் கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் புதியதொரு ஆளுமையை உருவாக்கிட அல்லது புதிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடியவர்களை மிகப்பெரிய மேடை பேச்சாளர்களாக மாற்றிட அல்லது தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் வழிகாட்டியாக இருந்திட நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் இன்று ஆகப்பெரும் கட்சிகளாக திராவிட கட்சிகள் இருக்கலாம். அந்த திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆளுமைகளை செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சென்றவர்களை அவர்கள் ஏற்று வைத்திருக்கின்றார்கள் என்றால் அதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் முழு அரசியலையும் செந்தமிழன் சீமான் அவர்கள் அடித்தட்டு தொண்டனுக்கும் கூட கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார் செந்தமிழன் சீமான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த அடித்தட்டு தொண்டன் கூட இங்கே உலக அரசியலிலிருந்து உள்ளூர் அரசியல் வரை ஒட்டுமொத்தமாக படித்தவர்களாக இருப்பார்கள் நாம் தமிழர் கட்சியில் என்பதை கூறிக்கொள்ள பெருமையாக தான் உள்ளது. ஏனென்றால் செந்தமிழன் சீமான் வருகைக்கு முன்பு அரசியல் என்றால் சாக்கடை என்றும் அரசியல் அனைவருக்குமானது இல்லை என்றும் அரசியல் ஒரு குப்பை என்றும் ஒதுக்கி தள்ளிய இதையே இளைஞர் கூட்டம் தற்பொழுது அரசியல் வயப்பட வேண்டும், அரசியல் பேச வேண்டும், அரசியலில் நான் நடத்த வேண்டும், அரசியலில் நாமும் பெரிய ஆளாக மாற வேண்டும், மக்களுக்கு உதவிட வேண்டும், மக்கள் வழியில் நின்று போராடி அனைத்தையும் பெற்று கொடுத்திட வேண்டும் என்ற பல சித்தாந்தங்களை தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டிற்குள் வகுத்து அனைவரையும் அரசியல் படுத்தியவர் செந்தமிழன் சீமான் என்றால் அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது உங்களுக்கு கண்கூடாக கடைசி 14 வருடத்தில் தெரிந்திருக்கும். அந்த அளவிற்கு சீமான் அவர்கள் இளையோர் பெரும்படையை அரசியல் படுத்தி இருக்கின்றார். எனவே மாற்றம் என்றால் அது சீமான் தான், சீமான் என்றால் அது மாற்றம் தான். நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் மாற்றம் செந்தமிழன் சீமானால் நடைபெற இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.